தளபதிய படங்கப்பா போல வாழ்க்கை போகும் ரூட் ஊத்துக்குழி வெண்ணடா திருச்செந்தூரில் வெள்ளண்டா சென்னையில என்னடா தண்ணி ஆழ பார்த்து காலமுண்டு சொல்லுறது சாமிடா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட கமெண்டில் பார்த்தீங்கன்னா மாசாங் எடிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அடுத்த வீடியோ நான் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் நீங்கள் ஈஸியாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ப்ரீசெட் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எல்லா ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் தந்துட்டுருக்கேன், அதனால் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து கிளிக் பண்ணிங்கவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஷேப் மாதிரி. அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எல்லா எடிட்டும் இதுலேயே கிடச்சிருச்சு. நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா எடிட்டுமே கிடச்சிரும் ஒரே ப்ரீசெட்டில். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டார்டிங்கில் வச்சிட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒரு மான்ஸ்டர்னு. அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஃபாண்ட்டாக இருக்கும். இல்லை வியூ ஆல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. வியூ ஆல் ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். இதில் மேலே 3 லைன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேலே இருக்கும். அந்த 3 லைனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட்லாம் ஷோ ஆகும். நான் கொடுக்குற ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபைல் மேனேஜரில். அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிங்கவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். இப்போ வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சர்ச் பண்ணி எடுத்து அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே சேஞ்ச் ஆயிரும். ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் மேலே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு PNG இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த PNG கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த PNG செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்டார் ஐக்கன் கொடுத்துருங்க. ஸ்டார் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜஸும் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான PNG வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் PNG வந்து எப்படி கட் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ப்ளே ஸ்டோரில், அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்லேயே பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் அப்படி ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்து லிரிக் வந்து ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேக்ரவுண்டில் இருக்கும். இந்த 2 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிட்டு இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அதோட ஃபாண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், ஒயிட் கலரில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு PNG
கொடுத்துருப்பேன். நீங்கள் வேறு பிஎன்ஜி கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பிஎன்ஜி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு பிஎன்ஜிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லிரிக் ஸ்டார்ட் ஆகல ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக தான் தந்திருக்கேன். நீங்கள் இதோட க்ரியேட்டிவிட்டியாக கூட எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாங் போடணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாங்கை வந்து நான் டூர்லி வீடியோவை மேக் பண்ணி போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாண்ட் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்த அதே ஃபாண்ட்டு தான், சேம் ஃபாண்ட்டு தான். நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து ஷோ ஆகுதுன்னா நீங்கள் சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கவே போதும், ஃபாண்ட் வந்து ஷோ ஆயிரும். அது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட அப்படியே எடிட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் ஒன் பை ஒன்னா ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த வீடியோ முடியல நீங்களும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஓகே, இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இல்லை பிஎன்ஜி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா இது கீழே தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீசெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், பேக்ரவுண்ட் இமேஜ் கீழே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒன் பை ஒன்னாக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் ஒர்க்காக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்கு. என்னோட ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஆனால் உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து நார்மல் ஃபாண்ட்டு தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே செட்டிங்ஸ் அதெல்லாம் ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.